பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் விற்கப்பட்ட வழக்கு. திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் ரெய்டு. ரூபாய் 100 கோடி மதிப்பு பழனி மடத்தின் நிலப்பத்திர பதிவுக்கு சாட்சி கையெழுத்து போட்டதால் திமுக பிரமுகர் வீட்டில் ரெய்டு. இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் முகாமிட்டு தீவிர விசாரணை. ரூபாய் 100 கோடி மதிப்பிலான பழனி கோவில் நிலத்தை ரூபாய் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்து மோசடி. நிலத்தை வாங்கிய TKN புதூர் சேதுபதி வீட்டிலும் அதிகாலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனை. பழனி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் ரெய்டு. 100 கோடி ரூபாய் நில முறைகேடு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள வீட்டில் விசாரணை. பழனி சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் நெருங்கிய நண்பர் என கூறப்படும் ஜெயபிரகாஷ் என்பவர் வீட்டிலும் ரெய்டு. கோவில் நிலத்தை மோசடியாக பதிவு செய்ய பத்திரம் தயாரித்து கொடுத்தவர் எனும் புகாரில் நடவடிக்கை. பழனி கோவில் நிலம் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் நெல்லையிலும் சிபிசிஐடி போலீசார் ரெய்டு. விழா மேடை டெக்கரேஷன் கடை நடத்தி வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் காலை முதல் சோதனை. 100 கோடி ரூபாய் கோவில் நில முறைகேடு தொடர்பாக பழனி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா நேரில் விசாரணை. பத்திரப்பதிவு தொடர்பான ஆவணங்கள், பதிவேடுகள், பதிவு நடைமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். பழனி கோவில் நில முறைகேட்டில் நிறைய பேருக்கு தொடர்பு உள்ளதால் விரிவான விசாரணை தேவை. மிகவும் நுணுக்கமாக விசாரணை நடைபெறுவதாக சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. ஒரு பத்திரம் மட்டும் இல்ல, இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம இது தனியாக ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் சேவை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான டெண்டரை வெளியிட்டது இந்திய அதிவேக ரயில் கழகம். சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் சேவைக்காக சென்னை, அரக்கோணம், சித்தூர், கோலார் என 8 இடங்களில் ரயில் நிலையங்கள். 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரை முடித்து 2035ஆம் ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ரயில்வே கழகம் தீவிரம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என தகவல். துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களை முதலமைச்சர் நடத்தி வரும் நிலையில் முழுவீச்சில் ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை MC ராஜா சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு மீண்டும் இட்லி, சப்பாத்தி போன்ற உணவுகளை வழங்க உத்தரவு. நேற்று முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று நடவடிக்கை. தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக ஊத்தங்கரை MLA இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கில் தொடரும் நடவடிக்கை. சென்னையை சேர்ந்த மேலும் 3 பேரிடம் விசாரணை. 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தது காவல்துறை. தமிழகத்தில் 6 மாதத்திற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என திமுக MLA அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் உறுதி. தவிக MLAக்கள் அனைவரும் கட்சியிலிருந்து எப்போது வெளியேறலாம் என காத்திருப்பதாகவும் பேச்சு. கஞ்சா விற்கிறவனும் லாட்டி சீட்டு விற்கணும் MLA ஆயிட்டு என்னைக்கு இந்த கட்சியிலிருந்து ஓடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நாங்க கூப்பிட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்கே விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிடுவோம்னு சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தலைமைதான் முதலமைச்சராக வருவார், எவராலும் தடுக்க முடியாது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையில் பேசுகிறார், இன்னும் ரியாலிட்டிக்கு வரவில்லை. 6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் வரும் என பேசியதற்கு அமைச்சர் மரிய வில்சன் பதிலடி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு வீட்டிற்கு அருகே போலீஸ் குவிப்பு. சட்டவிரோத குவாரிகளை மூட வலியுறுத்தி புதுக்கோட்டை குலவாய்ப்பட்டி கிராம மக்கள் முற்றுகையிட உள்ளதாக அறிவித்துள்ளதால் பலத்த பாதுகாப்பு.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அமைச்சர்கள் செங்கோட்டையன், விஜய் பாலாஜி கார்களை மறித்து பொதுமக்கள் கோரிக்கை. நிலத்தடி நீராதாரத்தை பாழ்படுத்தும் ஸ்டார்ச் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளை மூட வேண்டுகோள். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு ரூபாய் 30 லட்சம் வரை அமைச்சர் உசி ஆனந்த் வசூலிப்பதாக வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் அணி நிர்வாகி ஞான சௌந்தரி தவேகாவிலிருந்து நீக்கம். இணைய வழி மூலம் கட்சியில் இணைந்தவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாக கூறி நடவடிக்கை. கரூர், நீலகிரி மற்றும் விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. சென்னை திருமங்கலத்தில் மதுபான வகை பிளேவரில் ஐஸ்கிரீம்களை விற்பனை செய்த கடைக்கு சீல். தரமற்ற பொருட்களை பயன்படுத்தியதாக கூறி உணவு பாதுகாப்பு துறையினர் நடவடிக்கை. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து பிறகு ஏவியதால் விஞ்ஞானிகள் ஆர்ப்பரிப்பு. காலை 11:30 மணிக்கு ஏவுவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் 35 நிமிடங்கள் தாமதமாக விண்ணில் ஏவப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட். கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு நண்பகல் 12:05 மணிக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டதால் உற்சாகம். ஆய்வு கருவிகளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது விக்ரம் 1 ராக்கெட். ஒவ்வொரு நிலைகளையும் வெற்றிகரமாக கடந்த போது பூரித்து போன விஞ்ஞானிகள். परफॉर्मेंस नॉर्मल प्लस 15 मिनट और यहाँ पर हमको मिशन नियंत्रण केंद्र से संकेत मिल रहे हैं कि चतुर्थ चरण का भी परफॉर्मेंस सामान्य है और अभी यान விக்ரம் 1 ராக்கெட் திட்ட விஞ்ஞானிகளை தொலைபேசியில் வாழ்த்திய பிரதமர் மோடி. இந்திய இளைஞர்களை இளம் விஞ்ஞானிகள் ஊக்கப்படுத்தி இருப்பதாக பெருமிதம். ஆந்திர மாநிலத்தில் கொரோனாவுக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. மேலும் 12 பேர் நோய் தொற்று பாதிப்புடன் அரசு மருத்துவமனைகளில் அனுமதி. ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று கிராமுக்கு 35 ரூபாயும் சவரனுக்கு 280 ரூபாயும் உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,135 ரூபாய்க்கும் சவரன் 1,05,080 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி விற்பனை. 1 கிராம் 235 ரூபாய். 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஏனைய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என தகவல். தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் தகவல். முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் பட ரிலீஸை பிரம்மாண்ட திருவிழாவை போல கொண்டாட வேண்டும். திரையரங்கை அலங்கரித்து உற்சாகமாக கொண்டாட தவேகாவினருக்கு அமைச்சர் உசி ஆனந்த் அறிவுறுத்தல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.